நம்மோடு மூத்த கல்வியாளரும் அரசியல் விமர்சகருமாக ஐயா ராமசுப்ரமணிய ஐயா அவர்கள் இணைகிறார். ஐயா, இப்போ இந்த கடந்த 17லிருந்து 4 நாட்களாக தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் ஒரு மாபெரும் சுற்றுப்பயணம். நம்முடைய திராவிட இயக்க கருத்தியல் சித்தாந்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணா சொல்லும்போது யதார்த்த மொழியில் ஏழைகளோடு முகமுகமாக பேசினார். அவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாஷை இல்லை. இதற்காக கூட்டம் திரட்டவில்லை, ஏற்பாடுகள் செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஆனால் மக்கள் அனைவரும் சாறை சாறையாக குவிந்தார்கள். நாங்கள் பார்த்தோம். பாவூர் சத்திரம், சுரண்டை, தென்காசி, கடைநல்லூர், வாசுதேவனர், நன்னிலம், இந்த பக்கத்தில் உள்ள நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் ஒரு வலிமையான இயக்கத்தை கட்டமைக்கும். அவர் மீது சிலர் வேண்டுமென்று தூண்டப்பட்ட சில சேரை வீசுகிறோம் என்று எண்ணுவதைப் போல் வீசினாலும் அதற்கெல்லாம் அவர் பதிலளிக்கவில்லை. எங்களுக்கு தேவை இந்த கட்சியினுடைய வலிமை, ஒற்றுமை, இதை தான் பேசினாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ராமசுப்ரமணியம்? எஸ், நான் எப்பவுமே பேசும்பொழுது இந்த உங்கள் தொலைக்காட்சி மட்டுமல்ல, மற்ற தொலைக்காட்சிகளிலும் நான் எப்பொழுதுமே திருமதி சசிகலா அவர்களுடைய முயற்சி, அவருடைய உண்மையான ஈடுபாடு அதிமுக மீது இருப்பது, இவர்களை பற்றி எப்போதுமே குறை சொன்னதே கிடையாது. இது என்னுடைய ஸ்டாண்ட், ரொம்ப தெளிவான ஸ்டாண்டுன்னு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின திரு இளந்தமிழன் அவர்கள் அவர் உணர்ச்சி மயமாக அவருக்கு இத்தகைய ஒரு சரிவு அதிமுகவுக்கு ஏற்பட்டு விட்டதே என்ற கவலையோடு உணர்ச்சிகரமாக பேசினார். அதை நம்ம உண்மையாக உணர முடிகின்றது. அதுபோல நண்பர் துரைக்கண்ணா கருணா அவர்கள் அந்த பழைய நினைவுகளெல்லாம் கோடிட்டு காண்பித்தார். அது அவருடைய வலிமை. இன்ஃபேக்ட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆய்வு செய்தவர் திரு துரை கருணா அவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அவரெல்லாம் எடுத்து சொன்னார்கள். இதில் என்னுடைய தெளிவான கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக என்ற 2 கட்சிகள் தான் பிரதானமான கட்சிகள். மற்றவர்களெல்லாம் பேசப்படலாம், ஆனால் உண்மையான வலிமை உடைய கட்சிகள் என்று பார்த்தீர்கள் என்றால் 2ம் அதிமுக திமுக இவைகள் தான். இதில் அதிகமாக மக்களுடைய எண்ணிக்கை, அதாவது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக அதிமுகவில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனால் சமீப காலங்களில் அது பெரிய அளவிற்கு சேதாரப்பட்டு போயிருக்கின்றது என்பதிலையும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லா பத்திரிகை நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, உண்மையான எண்ணப்பாடு திருமதி சசிகலா அவர்களுடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக வலிமைப்பட வேண்டும், இந்த அதிமுக என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க வேண்டும், உன்னதமான நிலைக்கு அந்த கட்சி மீண்டும் செல்ல வேண்டும். அதில் தன்னலம் சுயநலம் எதுவுமே கிடையாது. அதில் we must make it very candid and very clear. அவங்களுக்கு செல்ஃபிஷ்னஸ் என்பது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. அவர்களுக்கு இந்த நீங்கள் தான் குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த இணைப்பு அப்படின்னு வரும்பொழுது ஜானகி அம்மையாள் வீட்டுக்கு நேராகவே சென்று அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமை மிக்கதாக இருக்கும், அதுதான் எம்ஜிஆர் கண்ட கனவு என்று இவர் எடுத்து சொல்ல, அது உடனே ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஜானகி ஜே என்று இல்லாமல் 2ம் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய வலிமை பெற்ற ஒரு அதிமுக மாறியது என்பதுதான் ஹிஸ்டரி. இப்ப மறுபடியும் சொல்றேன், இதுல ஒரு துளி அளவு கூட யாருமே சந்தேகப்பட முடியாது. அவங்களுடைய உண்மையான எண்ணப்பாடு என்பது அதிமுக உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதுதான். அதுல செல்ஃபிஷ்னஸ் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த கட்சி சரியாக இருக்க வேண்டும், உன்னதமான நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஆழ்ந்த கருத்து. அதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் நீங்க சொன்னது போல இந்த மக்களுடைய எழுச்சி என்பது இயல்பாக ஏற்று வருகின்றது. திரு துரை கருணா அவர்கள் பேசின போது திரு இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அமமுக இருக்கட்டும், அவரெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார்கள், அங்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வருகின்றார்கள் என்றால் அந்த கட்சி மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கின்றது என்பது, அதுவும் யார் அந்த கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை இவர் செல்லும் இடமெல்லாம் நமக்கு தெரிகின்றது என்பது உண்மை. ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல நான் இதை உங்க தொலைக்காட்சியில பலமுறை பதிவு செய்திருக்கிறேன், அதை தான் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இவர்கள்
எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளணும்னா கட்சிக்காக விரோதமாக செயல்பட்டவர்களே அது ஆனா சொல்லலாம். திரு காளிமுத்து அவர்களும் கூட கட்சிக்கு விரோதமாக ஒரு சமயம் நடந்து கொண்டார். ஆர்.என். வீரப்பன் கூட நடந்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் கூட ஒரு கட்சி இவரால் முன்னிறுத்தப்பட்டவர் திருமதி சசிகலா இல்லை என்றால் ஓபிஎஸ் என்கின்ற அந்த ஒரு பிம்பமே இருந்திருக்க முடியாது. அதை கட்டமைத்தது, அதற்கு மிகப்பெரிய உருவகம் தந்தது, ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்தது, இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மையார் அவர்களால் தான் முடிந்தது. ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த அதிமுக அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எவ்வளவு கடுமையான முயற்சிகளை அவர் செய்தார் ஓபிஎஸ் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டளித்தது, அந்த கட்சி இரண்டாக பிளக்க வைத்து இரட்டை இலை கூட இல்லாமல் செய்தது, இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்கின்றதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்ப சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வியைத்தான், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தோல்வியைத்தான். ஆனால் மக்கள் பலம் அவர் பக்கம் இல்லை. அதனால அவருடைய எண்ணப்பாடு என்பது நிச்சயமாக அதிமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய இடத்துல இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவரையே மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வது என்பது எந்த விதத்துல நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் எனக்கு படுகின்றது. ராமசுப்ரமணியன், அது உங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும். யார் தலைமையாக இருக்க வேண்டும் என்றால் திருமதி சசிகலா அம்மையார் மட்டுமே இருக்க வேண்டும். அவர்களுடைய அறிவுரைப்படி, கைடன்ஸ் படி, டைரக்ஷன்ஸ் அண்ட் சூப்பர்விஷன் அப்படிங்கிறது இவர்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்றேன். திரு ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய கருத்துக்களை ஒரு பத்திரிகையாளராக ஒரு நடுநிலையோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அது எனக்கு நல்லா தெரியும். திரு துரைக்கருணாவாக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும், தமிழ் இளந்தமிழ், இவர் இளந்தமிழாக இருக்கட்டும், அவங்களாம் எல்லாருக்கும் என் மீது மதிப்பு உண்டு. அவர்கள் மீது அபரிமிதமான மதிப்பும் மரியாதையும் எனக்கு எப்பவும் உண்டு. ஆனால் என்னுடைய சில கருத்துக்களை நான் எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர். நான் ஒளிமறைவோடு பேசுவது இல்லை. ஒரு ஓட்டு என்று இருந்தாலும் கூட அவர்கள் உள்ள வந்த பிறகு மறுபடியும் அவர்கள் பிரச்சனைக்கு உருவாக்காமல் இருப்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. திரு தமிழ்ச்சம் அன்பர் இவர் இளந்தமிழன் அவர் சொன்னது போல அமமுக கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க வரக்கூடாது, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கிறதா தானே சார் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இதுல நீங்க போக வேண்டும். நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக கடுமையான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. நாம அதற்கு தோடு நின்று உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டு நீங்க போகாதீங்கன்னா அப்ப என்ன சார் அர்த்தம்? ஆகவே ஏதோ உங்களுக்குள்ள ஒரு அந்த இது இன்னும் அந்த கருத்து மோதல் வேறுபாடுகள் அதெல்லாம் இன்னும் அதை விட்டு வெளியில வரல. ஒரே ஒரு ஓட்டா தான், அந்த ஒரு ஓட்டு உள்ள வந்துடுதுன்னா மறுபடியும் பிரச்சனை அந்த வேட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது உள்ள செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றது? ஆகவே அவனுடைய இன்டென்ஷன்ஸ் ஆர் நாட் கிளியர் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் மீண்டும் உறுதியாக சொல்லுகின்றேன், இந்த கட்சி வலுப்பட வேண்டும் என்றால், நன்றாக இருக்க வேண்டும் என்றால், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு தலைமை என்பது திருமதி சசிகலா அவர்களுடையதான் இருக்கணும். அவங்களுடைய நாம் முன்னாடி சொன்னது போல அவங்களுடைய தலைமை, சூப்பர்விஷன், டைரக்ஷன், கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நீங்க எதோ வேணா ஜெனரல் செக்ரட்டரி என்ன பொறுப்பு வேணா யாரு வேணாலும் கொடுத்துங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய தலைமையில் தான் இருக்க வேண்டும். இதுல லெட்டர் பி தி சேர்மன் ஆஃப் தி பார்ட்டி. அவங்களுக்கு வேற எந்த தனிப்பட்ட எந்த வித ஒரு அபிப்பிராயம் இதுவும் கிடையாது, அபிலாஷையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இப்ப எதுக்காக ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு அத்தனை வேற ஏதாவது அஜெண்டா உண்டா? ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, ஏகாகிர சித்தம் அப்படிம்பாங்க. ஒரே எண்ணப்பாடு, அந்த கட்சியை எப்படியா மேல கொண்டு வந்துடணும், அதற்காக உழைப்போம். அது ஒரு அற்புதமான ஒரு எண்ணப்பாடு தான் அது. நிச்சயமாகவே அதை நாம அப்ரிஷியேட் பண்ணணும். பட் இவங்களெல்லாம் மறுபடியும் உள்ளடி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது நம்ம பார்க்கலாம். நம்முடைய எஃபர்ட் எல்லாம் வீணா போய் போறது அப்படிங்கிற ஒரு கவலையின் காரணமாகத்தான்
நான் என்னுடைய கருத்தை அப்படி நான் சொன்னேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு ராமசுப்ரமணியம், உங்களுடைய கருத்து இது. பொதுக்களத்தில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மூத்த அதிமுகவினுடைய ஆளுமைகள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்தை வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக திருமதி சசிகலா அம்மையார் ஒரு தொண்டனையும் கூட இழக்க விரும்பவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக திரு துரைக்கருணா பதிவு செய்திருக்கிறார்.